ஹலோ மக்களே! நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது பவி அண்ட் கிரி ரிவ்யூஸ். டடன் டடன் டடன். இது பிக் பாஸ் சீசன் 7 எபிசோட் 73. விக்ரம் கை போட்டு கமல் சார் இப்படி பண்றாரு. விஷ்ணுக்கு இப்ப கனவெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. விஷ்ணுவோட கனவுல வந்து விக்ரம் வந்து ஃபைனல்ஸ் வர மாதிரியும் கமல் சார் கை வந்து பிடிச்சிக்கிட்டே ஃபைனல்ஸ் வர மாதிரியும் கனவு வந்திருக்கு விஷ்ணுக்கு. கையை பிடிச்சி தூக்குற மாதிரி, அதாவது வின்னர்னு சொல்லி வின்னரும் கை பிடிச்சி தூக்குற மாதிரி. அவரோட மனக்குமுறல் என்னன்னா, இந்த ஹோம குசுமங்கள்லாம் நம்பவே கூடாது அப்படிங்கிறாரு. ஆனா மனுஷன் இப்பதான் சிரிக்கிறாரு. 2 நாள் அழுன்னு அழுதுட்டு இப்பதான் அவர் மூஞ்சில கொஞ்சம் தெளிவாவே எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்ட விஷ்ணு விக்ரம் கிட்ட மட்டும் கேட்கவே இல்லை. ஏன்னா ஒரு டைட்டில் வின்னர். ஆமா. காம்படிட்டர். இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, குல் சுரேஷ்க்கு எல்லாருமே ஒரு சந்தேகம். 13 பேரையும் நம்புறதா இல்லைன்னு தெரியல. என்ன பண்றாரு, விஜய் வர்மா வந்து ஓடிக்கிட்டு இருக்கும்போது நீ சூப்பரா விளையாடுற, நீ போக கூடாதுன்றாரு. ஆனா அவரே வந்து என்ன நாமினேட் பண்றாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. ஆமா, ஏன்னா டைம்ல ஒரு மாதிரி பேசுறீங்க, டாஸ்க் இருக்கிறப்போ ஒரு மாதிரி பேசுறீங்க, எதிரா நிஜம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிட்டாப்ல. ஆமா, இப்போ விசித்ரா மேம் நடுவில் இழுத்துட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கதான் பர்சனல் லைஃப்லாம் பேச வச்சு அதே வச்சு நாமினேட் பண்ணிருக்காங்க. இது நான் சொல்ல என்ன இது என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? ஏதோ ஒரு ட்விஸ்ட் நடந்த மாதிரி இருந்தது. விக்ரம் வந்து ஏதோ தலையாட்டினா அப்ப வந்து நான் சொல்லல மாயா சொல்றாங்க. தெரியல, இது இவங்க சொல்றது எனக்கு கிளியரா புரியல. இவங்க கட் பண்ணி போடுறாங்களா இல்ல சரியா பேசலையா இல்ல குசு குசுன்னு பேசுறாங்க. வந்து மாயா கண்ணு காட்டினானா இப்போ இல்ல, எனக்கு இது எப்படி இருக்குன்னா, திண்ணையில ஒரு 4-5 கிழவிங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அது என்ன பேசுறதுங்கிறது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். புத்தியந்து பாக்குறவனுக்கு மேலோட்டமா புரிஞ்சா புரியாமையா அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். எனக்கு இதை பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு. இப்போ வந்து விசித்ரா வந்து உனக்கு வந்து 5 ஸ்டார் விஜய் தானே கொடுத்தான், அவனையே நாமினேட் பண்ணு விக்ரம் பார்த்து கேக்குறாங்க. விக்ரம் வந்து அப்படியே நைஸா மாயா கண்ணு காட்டுறான். ஆனா நான் எதுவும் சொல்லலன்னு சொல்லிட்டு மாயா சொல்றாங்க. குல் சுரேஷ் பிக் பாஸ் வீட்டிலிருந்து தப்பி ஓட்டம் முயற்சித்தார் ஆனால் முடியவில்லை. நியூஸ்ல வருவது மாதிரி இல்ல, அவ்வளவு ஹைட்ல இருந்து கீழே விழுந்தானா என்ன வருது? மணி அந்தத்துல வந்து பிடிக்கலன்னா கீழே வந்து சதர் தேங்காய் தான் இப்போ தலைவர். இல்ல, எதுக்கு முன்னாடி யாரோ எகிரி குச்சாங்க, பேர் என்னது? பரணியாவது கொஞ்சம் எங்க இருந்தா எதனா கீழே விழுத மேனேஜ் பண்றோம். இவர் வேற வயசாகுது, இவரெல்லாம் விழுந்தாருன்னா என்ன ஆகுது? ஆனா இதுலயுமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து குல் சுரேஷ் சும்மா பண்ணாரா இல்ல தேரப்பிக்காக பண்ணாரான்னு தெரியாது. தலையும் அடிக்கடி இந்த மாதிரி ஃபன் பண்ணுவாப்ல. என்ன கிரி நீயும் மாயா மாதிரி யோசிக்கிற? ஏன்னா தலையும் வெளியே பார்த்த வேலை இல்லை. அது மாதிரி கேள்வி கேட்டாங்கன்றதெல்லாம் கடல் எகிரி குச்சி ஒரு தலைவர், பயங்கரமான ஆளு. வெளியே போனோம்னா பவா செல்லதாரு என்ன பண்ணாரு, போய் பேசினாரு, என்னால முடியலங்க நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாருல்ல. அவரு எவ்வளவு நேரம் பேசினாரு தெரியுமா? கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரமா பிக் பாஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாரு. இல்ல எனக்கு உடம்பு முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. கடைசியில எனக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் பிக் பாஸே வெளியே. இப்போ இவரும் அதே மாதிரி பேசி வெளியே போயிருக்கலாம், ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா தேவையில்லாம இவர் வந்து எகிரி குதிக்க ட்ரை பண்ணதெல்லாம் தலைவர் ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்றாரு. இப்போ இவரும் அதே மாதிரி பேசி வெளியே போயிருக்கலாம், ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா தேவையில்லாம இவர் வந்து எகிரி குதிக்க ட்ரை பண்ணதெல்லாம் தலைவர் ஏதோ ஒன்று பண்ண ட்ரை பண்றாரு. என்ன விஷயம் சொல்றாருன்னா, இந்த கேம் பிளே எனக்கு புரியல. இவங்களே வந்து நீங்க நல்லா ஆடணும்னு சொல்றீங்க, அப்புறம் நீங்களே வந்து என்ன நாமினேட்டும் பண்றீங்க. அப்ப நான் இந்த கேம்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அவர் கேட்கறது என்னமோ நியாயமா தான் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த வீட்லயே ரொம்ப தெளிவான பிளேயர்னா பார்த்தா குல் சுரேஷ் தான். பயங்கரமான ஆளு, பயங்கரமான அப்சர்வர். கரெக்ட் தான். இவரு பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எனக்கு என்ன பார்க்க அப்படிதான் தோணுது. என்ன ட்ரை பண்றீங்க? பிக் பாஸ் வந்து கேட்ட கேள்வியே பாத்தீங்கன்னா வித்தியாசமா தான் இருந்தது. குல் சுரேஷ் என்ன ட்ரை பண்றீங்க அப்படிதான் கேட்டாரு. அப்பதான் எங்களுக்கு ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. எனக்கு அது பாக்குறப்போ அழையே வராம கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. இந்த இதுனா பிக் பாஸ் கிட்ட எதனா கேள்வி கேட்டா பதில் வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். அதை அப்படியே கட் பண்ணிடுவாங்க சும்மா உட்கார வச்சுட்டு. அந்த மாதிரி நான் ஒரு வாட்டி அந்த பாவாதுரை அவங்க பேசும்போது இப்படிதான், அவர் ஒரு கேள்வி கேட்டானா ஒரு 5 நிமிஷம் கிட்ட பதில் வரும். அது ஸ்லோவா பேசுவாங்க. இப்பதான் எகிரிச்சு ஓடணும்னு ட்ரை பண்ணாரு. ட்ரை பண்ண டக்குன்னு பிக் பாஸ் ஒரு மோட்டிவேஷன் போடுறாரு. நீங்க வந்து இப்போ வெளியே போனீங்கனாலும் உங்களை பத்தி தப்பா தான் பேசுவாங்கன்ட்டு. சரி சார், நான் இந்த மாதிரி ட்ரை பண்ண மாட்டேன்றாரு. நம்மளால புரிஞ்சிக்க முடியல. இவர் வந்து வெறும் சும்மா ஜஸ்ட் ஒரு டிஆர்பிக்காக இவரோட ஒரு ஃபோக்கஸ் வேணும்னு பண்ணாரா இல்ல உண்மையிலேயே மனசு வலி தாங்காம எகிரிச்சு ஓடிலான்னு ட்ரை பண்ணாரா? ஆனா இவரை பார்த்தா அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் மாதிரி தெரியல எனக்கு என்னமோ. இப்போ இவர் பண்றதுக்கெல்லாம் மெயின் காரணம் விசித்ரா தான். பர்சனல் லைஃப் பத்தி பேச வச்சு அதை வச்சே நாமினேட் பண்ணி வச்சிருந்தேன்.
அங்கதான் டென்ஷன் ஆயிட்டாரு. ஆமா. இவர் முண்டுகள்ல உட்கார்ந்து அவரை வந்து அவ்வளவு வெறுப்பேத்திருக்காங்க. ம். எல்லாரையும் வெறுப்பேத்து அவங்க ஜாலியா இருக்காங்க. அதான் என்னால வந்து தாங்கிக்க முடியல. அவங்க பண்ணதெல்லாம் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு ஆ. அழுதுட்டு அவங்க ஜாலியா இருக்காங்க. அத பாதிக்கப்பட்டவங்க அதே மண்டையில ஓட்டிக்கிட்டு ஆ. கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆமா. சோ சேட். ஓகே தோழி. இத்துடன் இந்த சரி ஷோவை விடு. முடித்துக் கொள்ளலாம். ம். மீண்டும் ஒரு இதே மாரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். பாய். மறக்காம லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன கமெண்ட் பண்ணணும்னு தோணுதோ அதெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. எல்லாத்தையும் கிரிபாய் படிச்சு பதில் சொல்லுவார். ஏன் என்ன மட்டும் கொத்து வர்றீங்க? ஓ